இப்போ லைவ்ல பெஸ்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் தான் போயிட்டுருக்கு. பெஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. கனிகாவும் கமருதீனும் அவங்க ஆல்ரெடி அந்த வின்னிங் டீமில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க தான் பெஸ்ட் பெர்ஃபார்மராகவும் வந்திருக்காங்க. அது ஒருவேளை அடுத்த வார கேப்டன்ஸ்க்கே கூட எக்ஸ்ட்ரா 2 பேரை சேர்த்து விடலாம் அப்படின்னு பிக் பாஸ் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் அந்த எம்ஆடி ஆத்தாடி குரூப்லேருந்தே அமைஞ்சிருச்சு. ஒஸ்ட் பெர்ஃபார்மரில் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத் அண்ணாவும் சாண்ட்ராக்கும் எஃப்ஜேக்கும் ஈக்குவல் ஓட்ஸ் கிடச்சிது. ஸோ இப்போ ரீவோட்டிங் நடக்குது சாண்ட்ராக்கும் எஃப்ஜேக்கும். அதில் வந்து சாண்ட்ரா செலக்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த வாரமும் வினோத் அண்ணா வந்து சாண்ட்ரா கூட ஜெயிலுக்கு போகணும். போன வாரம் வந்து திவ்யா, போன வாரம் இல்லை அதுக்கு முந்தின வாரம் திவ்யாவோட ஜெயிலில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த வாரம் வந்துட்டு திருப்பி சாண்ட்ராவோட ஜெயிலில் இருக்க போகிறாங்க. சாண்ட்ரா உடனே உள்ளேருந்து சொல்கிறாங்க, நான் உயிரை கொடுத்து இந்த டாஸ்க் பண்ணேன், டாஸ்க்கு சரியாக பண்ணலைன்னு இந்த அமித் என்ன ஒஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அமித்தை பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் வந்து எனக்கு அந்த குரூப்புக்குள்ளே போக விருப்பம் இல்லை, என்னை ஒஸ்ட்டாக செலக்ட் பண்ணுவீங்களா, செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குரூப்புன்னு யாரை காட்டுறாங்கன்னா கனியக்கா, அரோரா, சுப்புலக்ஷ்மி, சுபிக்ஷா எல்லாரையும் சேர்த்து காட்டுறாங்க. அந்த ட்ரிகர் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் வந்து விக்ரம் கத்தும் போதே எனக்கு படப்படான்னு வந்துச்சு. அந்த படப்படாங்கிறது ஒரு 10 தடவை சொல்கிறாங்க, எனக்கு அந்த மாதிரி சொல்ல தெரியல. படப்படான்னு வந்துச்சு. அப்படி இருந்தது எனக்கு. அதோடு நான் கஷ்டப்பட்டு அவ்வளோ ட்ரிகர் பண்ணும்போது நான் அந்த டாஸ்க்கை விளையாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வினோத் அண்ணாவும் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒஸ்ட் பர்ஃபார்மர் கிடையாது. சாண்ட்ராவை சொல்லலாம், ஏன்னா ஃபுல்லாகவே தனியாக இருந்தாங்க. ஆனால் வினோத் அண்ணா எந்த வகையிலையும் ஒஸ்ட் பர்ஃபார்மராக வரமாட்டாங்க. ஒரு கேப்டனாக அவங்களோட பெஸ்ட்டு மேக்ஸிமம் பிளேசஸில் பெஸ்ட்டாக தான் பண்ணாங்க. ஒரு சில இடத்த தவிர மற்றபடி எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் எப்போவுமே வந்து வினோத் அண்ணாவை தான் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணுறாங்க இந்த ஹவுஸ்மேட்ஸ். அண்ட் கடைசியில் சாண்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, இப்போ எல்லாரும் எனக்கு எகெயின்ஸ்ட் ஆகிட்டாங்கன்னு. இதுக்கு தான் சாண்ட்ரா இவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து சாண்ட்ராக்கு ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, அவங்க ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க. அவங்க நிறைய பிக் பாஸ் பார்த்துருக்காங்க. எப்படி எல்லாத்தையும் எனக்கு எகெயின்ஸ்டாக திருப்புறதுன்னு பிளான் பண்ணி உட்காந்து அமைதியாக இருந்து இது பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்தளவில் இன்னுமே எனக்கு என்ன தாட்னா, அவங்க என்ன காமிச்சுக்கிறாங்களோ அது அவங்க உண்மை இல்லை. அவங்க வந்து இந்த ஒரு கேமுக்காக, இந்த கேமில் சர்வைவ் ஆகிறதுக்காக வேற ஒரு எல்லாரும் ஃபாலோ பண்ணுற மெத்தட் இல்லாமல் இன்னொரு ஆப்போசிட் வேல அவங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.